நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். The impact of worship on the worshipper. ஆராதிக்கிறவர் மீது இந்த ஆராதனை நேரம் அல்லது வழிபாட்டு நேரம் ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன என்பதை பார்த்து வருகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் சிந்தித்து வருகிறோம். The worship time reveals God. அந்த ஆராதிக்கிற எனக்கு, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற எனக்கு, ஆண்டவரை அது எனக்கு வெளிப்படுத்துகிறது. அவரை என்னுடைய கண்கள் பார்க்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்த்த பொழுது இட் ரிவீல்ஸ் மை செல்ஃப் என்று சொல்லி பார்த்தோம். என்னை, அந்த ஆராதனை நேரம் அது உண்மையான ஆராதனை நேரமா இருக்கும் பொழுது என்னை அது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக இந்த நாளில ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். இங்கு ஆண்டவர் அந்த தொழுகை நேரத்துல, அந்த வர்ஷிப் டைம்ல ஏசாயா நான் தன்னுடைய குறையை அவன் சொன்ன உடனே, தன்னுடைய இயலாமையை அவன் அறிக்கையிட்ட உடனே ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆண்டவர், அவருடைய மகிமை பூமியை நிரப்பி இருக்கிறது. அப்பேற்பட்ட கடவுள் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். The worship reveals God's heart. ஆண்டவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற நேரம் இந்த worship time. நிறைய நேரம் இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் worship time என்பது என்னுடைய இருதயத்தை அப்படியே கொண்டு போய் அதை வெளிப்படுத்துகிற, அவர் என்னுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை எக்ஸ்பிரஸ் பண்ற டைமா மாத்திரும். Worship is not expressing myself. என்னை வெளிப்படுத்துகிற, என்னை எக்ஸ்பிரஸ் பண்ற டைம் அல்ல worship. Worship time is a time where God reveals his heart. ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற நேரம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல மோசே நின்று கொண்டிருந்த பொழுது, அந்த 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 செடியிலிருந்து அந்த அக்கினி எரிந்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து கடவுள் பேசும்போது ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய இருதயத்தை மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்னுடைய ஜனங்கள் அங்கு கஷ்டப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும், அவருடைய சத்தம் என்னை எட்டி இருக்கிறது என்பதை அந்த இடத்துல மோசே கடவுளை பார்த்த பொழுது, அந்த பிரசனத்துல நின்ற பொழுது அந்த இருதயத்தை ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். இங்கேயும் கூட ஏசாயா தன்னுடைய அந்த வர்ஷிப்ல, அந்த பிரசனத்துல நிற்கும் பொழுது அந்த அந்த சேராபீன்கள், இவர் சேனைகளுடன் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்த அந்த டைம்ல, அந்த ஒரு வர்ஷிப் டைம்ல ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கும் கூட வர்ஷிப் டைம்ல God wants to reveal his heart to us. அவருடைய இருதயத்துல இருக்கிற பாரங்கள், அவருடைய இருதயத்துல இருக்கிற ஏக்கங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு ஏசாயா இடத்துல, யாருடைய காரியமா போவா, யாரை நான் அனுப்புவேன்பா, who is ready, I'm looking for a person whom I can send. நான் அனுப்பக்கூடிய ஒரு மனிதனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலையாய் போகக்கூடியது யார் என்று சொல்லி அவருடைய இருதயத்துல இருக்கிற அந்த கேள்வியை, அந்த பாரத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தொழுகையின் நேரங்கள் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற நேரங்கள். இங்கு ஏசாயாக்கு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கும். இன்னைக்கு நம்முடைய வர்ஷிப் டைம் எப்படி இருக்குது? Does God reveal his heart to us in our worship time? நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருப்போம். உண்மையாய் அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜாவை நாம் பார்க்கும் பொழுது, அதை பார்த்து நம்முடைய குறைகளை, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி என்னுடைய குறைகளை நான் அறிக்கையிடும் பொழுது, the impact of the worship on the worshipper is that God will reveal his heart to him. உங்களை அந்த தொழுகை நேரத்துல உண்மையாய் உங்களுடைய குறைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தன்னுடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அதுதான் ஒரு உண்மையான வழிபாட்டின் நேரமாக இருக்க முடியும். ஜெபிப்போமா. நேசிக்கிற பரலோக பிதாவே, உங்களை வழிபடுகிற நேரம், உங்களை ஆராதிக்கிற நேரம் என்பது உங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற நேரம் என்பதை உணர்ந்து கொண்டோம். உங்களை ஆராதிக்கிறவர்களாக நாங்கள் அந்த பிரசனத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் தனிநபர்களாக, திருச்சபையாக, குடும்பமாக உண்மை ஆராதிக்கும் பொழுது, உங்களுடைய இருதயத்தினை வெளிப்படுத்தும் பொழுது அதை கேட்கிற செவிகளை எங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.